ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சின்ன சின்னதாக காப்பு, மோதிரம், அப்புறம் கொலுசு, ஏதாச்சும் இந்த மாதிரி டெக்கரேஷன் பொருள் வெளியில் வாங்கி வச்சுருப்போம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம்லாம் மேலே இந்த மாதிரி கருப்பு படிஞ்சிரும். அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நான் காட்டின அந்த குங்கும சிமிழ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம சின்ன சின்னதாக கொலுசு, காப்பு, மோதிரம்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரினா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சோடாப்பு போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளி பொருட்களையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உள்ளே இருக்கட்டும். இது கொதிக்கும் போதே அது மேலே படிஞ்சிருக்கிற அந்த கருப்பு கலர் அழுக்கெல்லாம் நல்லா கீழே கரைஞ்சி போகும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கொலுசெல்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன். அதனால் அதில் அவ்வளோவா அழுக்கு கிடையாது. அதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த குங்கும சிமிழ் ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. அதனால் இப்போ இதை நான் லைட்டாக வேஸ்ட்டு ப்ரஷ் வச்சுருப்போம்ல, அதில் ஏதாச்சும் ஷாம்பு இல்லைன்னா துணி சோப்பு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதை வச்சு நல்லா லைட்டாக தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பளிச்சுன்னு தெரியும். நான் முன்னாடி இந்த குங்கும சிமிழ் காட்டினதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காட்டுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த முறையில் நம்ம செய்யும் பொழுது வெள்ளி பொருட்கள் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரியும் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.